At the stroke of the midnight hour, when the world sleeps, India will awake to life and freedom. இன்னைக்கு ஊரே ஒரே சந்தோஷத்துல மூழ்கி போய் கிடக்குது. வீதியில யாரை பார்த்தாலும் முட்டாயும் கைமா சுத்திட்டு நான் எதுக்குன்னு கேட்டேன். இன்னைக்குதான் நமக்கு தனிநாடு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏய் சோமநாதா, டேய் ஓடாதடா, இருக்குடா. டேய் அண்ணாச்சி, ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்க. தம்பி இந்தாடா, வந்து எடுத்துக்கோ. தேங்க்ஸ் அண்ணாச்சி, போயிட்டு வரேன். அன்னைக்குதான் நான் அவனை முதல் முறையா பார்த்தேன். அவ்வளோ அழகா இருந்தேன். ஆனா ஏதோ ஒரு குறை இருந்தது. அவசர செய்தி. காஷ்மீரை இந்தியாவுடன் இணைக்கும் ஒப்பந்தத்தில் மகாராஜா ஹரிசிங் கையெழுத்திட்டுள்ளார். காஷ்மீரை படையெடுத்துள்ள பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பதான்களை வீழ்த்த வேலை செய்ததாக கூறப்படுகிறது. எங்க அக்கா பொண்ணு ஆசினி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பா, 2 பேரும் முட்டிக்கிட்டா கொம்பு முளைக்கும். பாகிஸ்தானும் இந்தியாவும் முட்டினதாலே வேணுமோ இந்தியாவுக்கு அழகா 2 கொம்பு முளைச்சிச்சு. இந்தியாவும் பாகிஸ்தானும் காஷ்மீரில் போர் செய்து வரும் நிலையில் இங்கு பதற்றமான சூழ்நிலை. ஒரு நிமிடம். தற்போது கிடைத்துள்ள செய்தி, ஹைதராபாத் மற்றும் ஜுனாகத் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. ஜெய்ஹிந்த். பரவாயில்ல, கடைசி வரைக்கும் தொப்புல காமிச்சு சுத்திட்டு இருப்பேன்னு நினைச்சேன். தப்பிச்சிட்டேன். ஐநா தலையிட்டால் போர் முடிவு வந்தது. ஆனால் காஷ்மீர் 2ஆக பிளவுபட்டது. அடே ஐநா, எங்கடியா மைனா? அடுத்த 100 வருஷம் இந்த 2 நாடும் இந்த பிரச்சனைக்காக அடிச்சுக்க போறது. காஷ்மீரில் உள்ள அக்ஷயாசின் பகுதி சீனாவின் கையில் நழுவிவிட்டது. இந்திய சீன போரால் உலக நாடுகள் தகர்ப்பு. 3 நியூக்ளியர் பவர் கண்ட்ரிஸ் ஒரு இடத்துக்காக சண்டை போடும் போது நிம்மதி எப்படி இருக்கும்? சோசியல் மீடியா எவ்வளவு ஒரு அழகான விஷயம் இல்லை. யாரோ ஒருத்தரோட பேச்சை மட்டும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் அவங்க ஒப்பீனியனை ஷேர் பண்ணணும். இதுவே எவ்வளவு பெரிய ஒரு ரெவல்யூஷன். இன்னும் ஒரு 100 வருஷம் ஆனாலும் நமக்கு முழுசா தாடி மலைக்காக்கும். இப்படியே போனா மக்கள் எப்படி ரிவ்யூ போட்டு ஏமாத்துறதுன்னு தெரியல. ஒரு 45 வீக்ஸ் முன்னாடி இன்ஸ்டாகிராம் வந்து எனக்கு ஒரு வீடியோ காட்டுச்சு. இந்த மேப்பை பார்த்தோன்னு நானும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். சரி, தெரியாம பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அப்போதான் பேடிஎம் கொலாப் பண்ணிக்கிறத பார்த்தேன். ஒரு பிராண்ட் ஒரு கிரியேட்டர் கூட சும்மாலாம் கொலாபரேட் பண்ண மாட்டாங்க. ஸ்கிரிப்ட்ல ஆரம்பிச்சு எடிட் வரைக்கும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அப்போ இந்த வீடியோல இந்த தப்பான மேப் அந்த பிராண்ட் நோட்டீஸ் பண்ணவே இல்லையா? ஒன்று, இந்த மேப்பை யூஸ் பண்ணா எவன்டா எனக்கு கேள்வி கேட்பீங்க அப்படின்னு நினைச்சு போட்டுருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்க எடிட்டர் டவுன்லோட் பண்ணும்போது தப்பான மேப்னு உங்களுக்கு தெரியல, அதை வீடியோவில் யூஸ் பண்ணும்போது தப்பான மேப்னு தெரியல, நிறையா வாட்டி அந்த வீடியோ திரும்பி பார்க்கும்போது தப்பான மேப்னு தெரியல, அதை உங்களுக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கும் அது தப்பான மேப்னு தெரியல, நீங்கள் அதை பிராண்டுக்கு அனுப்பி பிராண்டுக்கும் அது தப்பான மேப்னு தெரியல. இல்லை ஒரு வேளை தெரிஞ்சுக்கிட்டு தப்பான மேப்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி விட்டீங்களா? அப்புறம் நான் மனசு கேட்காம கமெண்ட் போட்டேன், சரி இனி வர வீடியோஸ் ஆவது கரெக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு. ஒன்றும் மாறல. 10 வருஷமா சும்மா தூங்கிட்டு இருந்த டாடா மோட்டார் ஷேர்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 500% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ஃபியூச்சர்ல growth இருக்குமான்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் வாங்க. 2018ல இந்தியால
ஆட்டம் வே நான் கிட்டத்தட்ட 2 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். காலேஜ் படிக்கிற டைம்ல இருக்கு. இவங்க வே புரோட்டீன் ரேட் வந்து கம்மியா இருக்கிறதுக்கு 3 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் பேக்கேஜ் இவங்க பாக்ஸ்ல கொடுக்காம கவர்ல கொடுக்குறாங்க. அதனாலே இவங்க அதிகமா காஸ்ட் சேவ் பண்ணலாம். செகண்ட் ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட். இது இந்தியால இருக்க. நம்ம என்ன பொலிட்டிக்கல் யூடியூபரா காஷ்மீர் ப்ராப்ளம் பத்தி எல்லாம் பேச என்னால முடிஞ்ச ஒரு கமெண்ட், அதை தாண்டி வேற என்ன பண்ண முடியும், வேற யாராவது வந்து கேள்வி கேட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இதை பார்த்துட்டு இருந்தா நம்ம உருப்பட மாட்டோம்னு குப்பையில விட்டுட்டு படிச்சு மார்க் வாங்குற வழியை பார்ப்போம்னு எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எக்ஸாம் எல்லாம் வெற்றிகரமா முடிச்சுட்டு வீட்டுல மல்லாக்கு படுத்து ரீல்ஸ் சொல்லிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த வீடியோ பார்த்தேன். இந்திய குடிமகனால இந்தியால எவ்வளவு விவசாயம் வாங்க முடியும் தெரியும். 11 மாசம் இந்த பேடிஎம் வீடியோக்கும் இந்த வீடியோ வேற யாராவது வந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தா ஒரு மாற்றமும் நடக்காது. இந்த செகண்ட் தான் நான் முடிவு பண்ணேன், இந்த விஷயத்த பத்தி கண்டிப்பா நம்ம பேசணும் அப்படின்னு. கேமரா கையில் எடுத்தேன். விதியா என்னன்னு தெரியல, திரும்ப அதே மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். ஆனா இந்த வீடியோ என்னைய புரட்டு போடுன்னு நான் நினைச்சே பார்த்தேன். இந்த வீடியோவோட ஹோல் கிரியேஷனே கொஸ்டின் பண்ண ஒரு வீடியோ அது. 2024 இந்த ஜஸ்ட் முடிஞ்ச பினான்சியல் இயர்ல உலகத்துல அதிகமான ஐபிஓ எந்த ஊர்ல நடந்திருக்குன்னா இந்தியா. நம்முடைய நாட்டுல தான் ஹையஸ்ட். ஒரு செகண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு. என்னையே கொஸ்டின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேமராவை எடுத்து வச்சுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பயம் வந்துருச்சு. ஒருவேளை இந்த விஷயத்தை பத்தி பேசினா பொலிட்டிக்கலா போயிடுமோ, நம்ம பொலிட்டிக்கலா போலரைஸ் பண்ணி ஒன்றும் தப்பை சுட்டி காட்டினா அவனுக்கு ஒரு அரசியல் சாயம் அடிச்சிருவாங்கன்னா அதை கடந்து போறான். தப்புன்னு தெரிஞ்சு அதை தட்டி கேட்கறதுக்கு பயம். அடிப்படை அரசியல் தெளிவில்லாத ஒரு தலைமுறை உருவாயிடுச்சு. எதிர்த்து கேள்வி கேட்க திராணி இல்லாத ஒரு தலைமுறை. தப்பு நடந்தாலும் அதை தாண்டி போறதுதான் புத்திசாலித்தனம்னு நினைக்கிற ஒரு தலைமுறை. ஹிந்தி வேணும்னு சொன்னா நீ தமிழனே இல்லைன்னு சொல்றேன், ஹிந்தி வேணான்னு சொன்னா நீ இந்தியனே இல்லைன்னு சொல்றேன். ஒரு மனுஷன் என்னதான் சொல்லுவான்? ஒரு தலைப்பை முன் வச்சா சுத்தி வாதம் பண்ணும்போது தான் அறிவு உருவாக்கும். நீயான மாதிரி மெஜாரிட்டி இங்க இருக்கிற நியூஸ் சேனல்ஸ்லாம் ஏதாவது ஒரு அரசியல் சாய்க்கர் தான் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து உண்மையான செய்திகளையோ இல்லை உண்மையான அறிவையோ எதிர்பார்க்க முடியாது. நீயா நானாக்குள்ளேயும் எல்லாருனாலையும் போய் உட்காந்து பேசிட முடியாது. சோசியல் மீடியா தான் நம்மளோட நீயா நானா. யார் வேணாலும் அவங்க ஒப்பீனியனை ஷேர் பண்ண முடியும். அதனாலதான் நான் அதை முன்னாடி ஒரு ரெவல்யூஷன் சொன்னேன். ஆனா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை அறிவு சார்ந்த வாதம் பண்றதுக்கு யூஸ் பண்ணாம வண்ணம் பூசி விளையாண்டு இருக்கும், சிந்திக்காம சண்டை போட்டுட்டு இருக்கும். என் காலேஜ் எப்பவுமே 12:10 to 1:40 வரைக்கும் லஞ்ச் பிரேக். 1:41 உள்ள போனா கூட விட மாட்டாங்க, அட்டெண்டன்ஸ் இல்லைன்னு சொல்லி வெறி எடுத்து விட்டுருவாங்க. அன்னைக்கு கிளாஸ் வேற 3ஆவது மணி, நான் படிக்கிறதுல குடுன்னு ஏறி கிளாஸுக்கு டைமுக்கு போயிட்டேன். சார் ஆல்ரெடி உள்ள வந்திருந்தாரு. நான் பர்மிஷன் கேட்டு போய் உட்காந்துட்டேன். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்னை எழுப்பி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்பா வரும்போது பர்மிஷன் கேட்கும் போது ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்கணும், சத்தம் போட்டு கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சாரு. என்னோட வாய்ஸோட பிச் வந்து நார்மலாவே கொஞ்சம் லவுடா தான் இருக்கும். நான் நார்மலா பேசினாலே சத்தமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி அவரு தானே திட்டுறாரு, திட்டிட்டு போட்டோன்னு சொல்லி நானும் கையை கட்டி அப்படியே திட்டு வாங்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. உங்க ஸ்கூல்ல எல்லாம் உனக்கு மேனர்ஸ் சொல்லி தரலையா? பிரைவேட் ஸ்கூல்ல தானே படிச்ச, கவர்மெண்ட் ஸ்கூல்லயா படிச்ச அப்படின்னு சொல்லி கொஸ்டின் என்கிட்ட வைக்கிறாரு. எனக்கு என்ன கோவம் அப்படின்னா, என் கூட அதே கிளாஸ்ல வந்து 5 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. 5 பேர் உட்காந்துருக்காங்க. ஒருத்த எஞ்சு கேள்வி கேட்கல. இந்த சார் சென்டர் ஸ்டேஜ் நின்று கிளாஸ் போர்டு மாதிரி சென்டர் நின்று இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்கறாரு. 5 பேர் சும்மா உட்காந்துருக்காங்க, ஒருத்த எஞ்சு கேள்வி கேட்க. நான் போய் கேள்வி கேட்டேன். சார் எப்படி சார் நீங்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்ககிட்டயும் மேனர்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி ஜெனரலைஸ் பண்றீங்கன்னு கேட்டா, அவர் எதிர்பார்க்கல யாரும் இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு. டக்குன்னு ஒரு விக்டிம் கார்டு பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தம்பி நாங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு வந்தோம், இந்த மாதிரிலாம் எங்களுக்கு யாரும் சொல்லி தரல அப்படி இப்படின்னு மழுப்புறாரு. இப்ப என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற ஒரு ப்ரொஃபஸருக்கு இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா மேனர்ஸ் தெரியாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கு அப்படின்னா, அப்ப எங்க வீட்லயும் உங்க வீட்லயும் நாளைக்கு நம்மளை எப்படி நம்பி கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க? அங்க போய் சேர்த்தா நம்ம பையன் உருப்பட மாட்டான், மேனர்ஸ் இல்லாம போயிடும், அறிவு இல்லாம போயிடும்னு நினைக்க மாட்டாங்களா? இந்த மென்டாலிட்டி நம்ம மக்கள் கிட்ட இருந்து போற வரைக்கும் பிரைவேட் ஸ்கூல்ஸ் தான் இங்க நிற்கும். பிரைவேட் ஸ்கூல் பசங்களுக்கு ஹிந்தி, பிரெஞ்சு இந்த மாதிரி ஆப்ஷனல் லாங்குவேஜ் கிடைக்குது. இதுவே என் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு இல்ல அப்படின்னு கேட்கும்போது, தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரஜாசபாவோட ஹெட்குவார்ட்டர்ஸே சென்னையில தான் இருக்கு. நாங்க யாரையும் திறக்கல, யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க போய் படிச்சுக்கலாம்னு சொல்றாங்க. எனக்கு இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க இருக்கிற பாதிக்கும் மேற்பட்ட கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்து வீட்டுக்கு வறுமையை தாண்டி ஸ்கூலுக்கு வர்றதுங்கிறதே ஒரு பெரிய போராட்டம். இத்தனை வருஷமா உணவு திட்டம் மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்து நம்ம தலைவர் வந்து ஸ்கூல் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கிற பசங்க கிட்ட போய் உனக்கு இது வேணுமா அங்க போய் படி, இது வேணுமா இங்க போய் படி அப்படின்னா என்னது இது? ஒண்ணு பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற அந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ் தூக்குங்க, இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் ஆட் பண்ணுங்க. இதை தூக்குனா ஒரு குரூப் கோச்சுக்கிறீங்க, ஆட் பண்ணா ஒரு குரூப் கோச்சுக்கிறீங்க. கடைசியில ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நீங்க பார்ட்டிஸ் பண்றீங்க. சும்மா உட்காந்து வச்சு பார்த்தா எனக்கு ஐடியா கிடைச்சு. ஏன் இந்த எக்ஸ்ட்ரா பேப்பர் வந்து கண்டிப்பா ஒரு லாங்குவேஜ் பேப்பரா தான் இருக்கணும். இந்த காலேஜ் எல்லாம் தர மாதிரி ஒரு ஓப்பன் என்ட்ரி ஸ்டைல் இருந்தா உனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இப்ப நான் வந்து நார்த்ல போய் செட்டில் ஆக போறேன், இல்ல வந்து நார்த்ல பிசினஸ் பண்ண போறேன், இல்ல ஆர்மில வந்து ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா
எனக்கு கண்டிப்பா ஹிந்தி வேணும் அப்படின்னா நான் ஹிந்தி படிச்சுட்டு போறேன். இல்ல நான் மெடிக்கல் தான் பண்ண போறேன், நான் டாக்டர் தான் ஆக போறேன் அப்படின்னா அது இருக்கிற பேப்பர் எடுத்து படிச்சுட்டு போறேன். இல்ல வந்து நான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போறேன், இல்ல ஒரு கோடர் ஆக போறேன், இல்ல ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ண போறேன், அது என்னோட ஐடியா அப்படின்னா நான் கோடிங் ரிலேட்டடா இருக்கிற பேப்பர் எடுத்து படிச்சுட்டு போறேன். ஏன் இதை ஒரு கம்பல்சரி இந்தியன் லாங்குவேஜா வச்சிருக்கீங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு புது லாங்குவேஜ் படிக்கிறங்காட்டி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும், கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன். பட் ஒரு புது லாங்குவேஜ் கத்துங்காட்டி நாலேஜ் வளருமான்னு கேட்டா கிடையாது. லாங்குவேஜ் இஸ் நாட் நாலேஜ், ஸ்கில் இஸ் நாலேஜ். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேவையான நாலேஜ் இல்லை அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் தானே. ஸோ இதை வந்து ஒரு சாய்ஸா தாங்க, யாருக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து போட்டுன்னு சொல்றேன். இப்ப நான் பேசின ஏதாவது தப்பு இருக்கா, இல்ல ஏதாவது முரண் இருக்கா, வாங்க வாதிப்போம். அதை விட்டுட்டு நீ இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் போலரைஸ் பண்ணி சுத்திட்டு இருக்காட்டி யாருக்கும் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. இதை பாருங்க, பிரிட்டன்ல முகமது அப்படிங்கிற சர்நேம் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ இதோட கமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போது கேன்சர் இஸ் ஸ்ப்ரெட்டிங், கேன்சர் இஸ் டேக்கிங் ஒரு யூரோப், இந்த மாதிரிலாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கும் புரியல, கேன்சர் ஸ்ப்ரெட்டிங் அப்படின்னா என்ன மீன் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அப்புறம் தான் பார்த்தா கேன்சர்ல சி வந்து அந்த நிலாவோட பிற ஷேப்ல போட்டு அந்த ரிலிஜியன் வந்து அங்க ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, இது வந்து டேஞ்சரஸ் கேன்சர் அந்த மாதிரி வந்து மீன் பண்றாங்க. நம்ம ஒரு மதத்துல இருக்கோம் அப்படின்னா நம்ம மதத்தை நம்ம நேசிக்கலாம், அதுக்காக வேற ஒரு மதத்தை இப்படி விமர்சிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. has converted to a pure vegetarian. ஒருத்தரோட ஃபுட் ஹேபிட் அவங்க காஸ்ட் கூட அசோசியேட் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்றது இருக்கிறதுலே மட்டமான ஒரு காரியம். பி இட் வாட் யூ சே தி அப்பர் காஸ்ட் ஆர் தி லோயர் காஸ்ட், ஃபுட் இஸ் a choice. what does it have to do with caste? அப்படி பார்த்தா எல்லா வெஜிடேரியன்ஸுமே பிராமின்ஸா? கொஞ்சமாச்சும் சென்ஸோட வீடியோ பண்ணுங்க, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருங்க. இப்படி ஒருத்தர் irresponsible பண்ற ஒரு வேலைங்காட்டி என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ற இன்ஸ்டாகிராம் யூசர் நேம், நீங்க யூஸ் பண்ற ப்ரொஃபைல் போட்டோ, நீங்க போடுற கண்டென்ட், இது எல்லாத்தையும் அசோசியேட் பண்ணி உங்க கம்யூனிட்டியை ஜெனரலைஸ் பண்ணி ப்ரொபகண்டா ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தேவையா? ஒரு கிரிட்டிசிசம் பண்றோம்னா அதுக்கு ஒரு கண்டெக்ஸ்ட் இருக்கணும். வாட் யூ ஹேவ் ஹியர் இஸ் ஹேட். இப்ப ரேசிசம் தப்பு அப்படின்னா ரிவர்ஸ் ரேசிசமும் தப்பு. இப்ப காஸ்டிசம் தப்பு அப்படின்னா ரிவர்ஸ் ரேசிசமும் தப்பு. அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது. இன்னமும் என்ன வச்சு ஒளி விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா ஜாலியா விளையாடுங்க, இதுக்கு முன்னாடி என்னால உங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஆனா அரசியல் பேசணுங்கிற நோக்கம் கிடையாது. ஒரு பொலிட்டிஷியனோட ஒரு வீடியோ கிரிட்டிசைஸ் பண்றேன் காட்டி அது அரசியல் ஆயிடும் அப்படின்னா அது ஏன் தப்பு கிடையாது. அதே மாதிரி ஒரு பொலிட்டிஷியனை கேள்வி கேட்க நான் ஒரு பொலிட்டிஷியனா இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. இப்ப சோசியல் மீடியால நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அது கிரிட்டிசிசம் ஏத்துக்க நீங்க ரெடியா இருக்கணும். அப்படி ஏத்துக்க முடியல அப்படின்னா நீங்க அந்த வீடியோ போட்டிருக்கவே கூடாது. நான் வந்து நீங்க தான் அந்த வீடியோ உட்காந்து எடிட் பண்ணீங்க, நீங்க தான் தப்பான மேப் எடுத்து போட்டு போஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்ல வரல. கண்டிப்பா அது ஒரு எடிட்டர் தான் பண்ணிருப்பாரு. பட் தெரிஞ்சோ தெரியாமையோ உங்க பேர்ல இருக்கிற உங்க அக்கௌண்ட்ல போஸ்ட் ஆயிருக்கிற வீடியோ, அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோங்க தான் சொல்றேன். தப்பு எல்லா இடத்தையும் நடக்கும், நாளைக்கு நானுமே தப்பு பண்ணுவேன். ஆனா அதுக்கான அக்கௌண்டபிலிட்டியை அக்னாலேஜ் பண்ணி அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோங்க தான் சொல்றேன். நான் கிரிட்டிசைஸ் பண்ண எல்லா வீடியோஸுமே கண்டென்ட் வைஸ் சூப்பரான வீடியோஸ். பட் அந்த ஒரு செகண்ட் அவங்க யூஸ் பண்ண தப்பான மேப்காக நான் மொத்த வீடியோவையும் கிரிட்டிசைஸ் பண்ணி தான் ஆகணும். சின்ன விஷயம் விட்டுட்டே இருந்தா நாளைக்கு ஒரு பெரிய விஷயம் கூட சின்ன விஷயமா தான் தெரியும். இன்னைக்கு தான தர்மம் பண்றேன்னு குடும்பத்தோட போய் அடுத்த வறுமையை பார்த்து சிரிக்கிற நிலைமை வந்துருச்சு. எனக்கு கோவமே வியூவர்ஸ் மேலதான். ஏன் கேள்வி கேட்க மாட்டேறீங்க? ஒருத்தன் தப்பு பண்றான், ஒரு தப்பு படுது, சின்ன தப்போ பெரிய தப்போ கேள்வி கேளுங்க. இப்ப நானே நாளைக்கு வந்து இதெல்லாம் பேசிட்டு தப்பான மேப்படுத்த வீடியோ யூஸ் பண்ண அப்படின்னா நீங்க தான் கேள்வி கேட்கணும். நீங்க கேள்வி கேட்டாதான் எனக்கு ஒரு பயம் வரும், அப்பதான் நான் ரெஸ்பான்சிபிளா இருப்பேன். அடுத்த வாட்டி திரும்ப அந்த தப்பா பண்ணக்கூடாதுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அப்பதான் எனக்கு வரும். ஒண்ணுமே கேள்வி கேட்கல அப்படின்னா ஒரு மாற்றமும் இங்க நடக்காது. இதே மாதிரி இதே சாக்கடைக்குள்ளதான் கடந்துட்டு இருக்கணும். இதெல்லாம் பேச எனக்கே பூமர் மாதிரி தோணுது. ஆனா அதை பேச வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா யாரும் இதை எடுத்து பேச மாட்டேறாங்க. மேபி நானே இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப ஓவரா தான் பேசியிருக்கேன். ஆனா யோசிச்சு கரெக்டா பேசியிருக்கேன், தேவையானதை பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன்.